ஏங்க எவ்வளோ நேரம் படிக்கணுங்கிறது முக்கியம் இல்லைங்க, எவ்வளோ குவாலிட்டியாக படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். சரியா? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நல்லா படி போதும். ஏன்னா போலீஸ், எஸ்ஐ, டிஎன்பிசி, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே 4 மணி நேரம் நல்லா படித்தா போதும். குவாலிட்டியாக படிக்கணும். அந்த 4 மணி நேரம் நீ அந்த படிப்பில் இருக்கணும். 4 hours போதும். இது என்னோட கருத்து. காலையில் 4:30 8:30 வரைக்கும் படிச்சிங்கன்னா நீ அன்னைக்கு ஃபுல்லாக புக்கே தொட வேண்டாம். நெக்ஸ்ட்டு, 1 மாதம் பிறந்து மறந்து விடுகிறது. ஐயா நான் முழுமையாக படிக்கிறேன் ஐயா, இருப்பினும் 1 மாதம் பிறகு மறந்து விடுகிறது ஐயா, என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. நல்ல கொஸ்டின். இது எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். சரியா? என்ன பண்ணணும் தெரியுமா? ரிப்பீட் ரிவிஷன் பண்ணணும். அதாவது மறந்ததுக்கு பிறகு ரிவிஷன் பண்ணக்கூடாது. 1 மாதம் உன்னை யார் விட சொன்னா? நாளைக்கே ரிவிஷன் பண்ணு, மறுநாளே ரிவிஷன் பண்ணு, அதுக்கடுத்து ஒரு வாரத்துக்கு தாங்கும், அப்புறம் 1 வாரம் கழிச்சு ரிவிஷன் பண்ணு, அதுக்கடுத்து 2 வாரத்துக்கு தாங்கும், அப்புறம் 2 வாரம் கழிச்சு ரிவிஷன் பண்ணு, அடுத்து 1 மாதத்துக்கு தாங்கும், அப்புறம் 1 மாதம் கழிச்சு ரிவிஷன் பண்ணு. மறந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணக்கூடாது, மறக்கிறதுக்கு முன்னாடியே ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ரிவிஷன். மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம பெரிய மேதையா இருக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் படித்தாலும் மறக்காம இருக்கணும். அந்த